Hello all, welcome to Hurriya World. September 9th, GC2 கோயம்புத்தூர் காலேஜ் ரீஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு. அண்ட் இது வந்து அஃபிஷியல் நியூஸ் தான், வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ தெரியாதவங்க வெப்சைட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் காலேஜ் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், என்னென்ன திங்ஸ் கொண்டு வரணும், அண்ட் ஹாஸ்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ட்ரெஸ் கோட் என்ன, அண்ட் என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக் திங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பேசிக் திங்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த ஜெனரேஷன்ல காலேஜ் சொன்னாலே ட்ரெஸ் கோட் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். பிகாஸ் சினிமாலும் சரி அண்ட் ரியல் லைஃப்லயும் சரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ட்ரெஸ் கோட் எல்லாம் காமிச்சு வாவ் இம்ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் குர்த்தி, சுடிதார், ஷல்வார் அண்ட் அனார்கலின்னு சொல்லிட்டு சுடிதார் டைப்ல அலோவ் பண்றாங்க. அண்ட் ஷால் வந்து கண்டிப்பா வந்து மஸ்ட், அதுவும் வந்து பின் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பின் பண்ணிருக்கணும் சொல்லுவாங்க. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் பிரிண்டட் ஷர்ட், அதுக்கப்புறம் கார்ட்டூன் போட்டிருக்க அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து போடக்கூடாது. மோஸ்ட்லா வந்து ஃபார்மல் ஷர்ட்ஸ் லைக் பிளெயின் ஷர்ட் அல்லது கொஞ்சம் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டைட் ஜீன், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீன் அலோடே கிடையாது. ஒன்லி ஸ்ட்ரெயிட் ஃபீட், அப்புறம் லெகின், அதுக்கப்புறம் காட்டன் பேண்ட்ஸ் இது மட்டும் தான். அண்ட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபீட்டு, காட்டன் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஓட்டை இருக்கக்கூடிய பேண்ட்லாம் வந்து அலோவ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிபார்ட்மெண்ட் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க எப்படி வேணா இருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ட்ரெஸ் கோட வச்சுதான் இருக்கு. ஸோ ட்ரெஸ் கோட்ல கரெக்டா இருந்துக்கோங்க. அடுத்து வந்து காலேஜ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் காலைல 9 to ஈவினிங் 4:45 வரைக்கும் காலேஜ் டைமிங் இருக்கும். அடியில் உங்களுக்கு லேப்ஸ் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காமனான சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஒர்க் ஷாப், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த மாதிரி பேசிக்ஸ் தான் இருக்கும். 4:45க்கு அப்புறம் நிறைய கிளப் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியாது மெம்பரா. பட் நீங்க வந்து ஒரு ஸ்பெக்டரா போய் வந்து பார்க்கலாம். அண்ட் வாலண்டியரா போயிட்டு வந்து சும்மா அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணலாம், அவ்வளவுதான். அண்ட் அவங்கவுங்க வந்து ஹாஸ்டலுக்கு வந்து டைமிங்குள்ள ரீச் ஆயிடும். மோஸ்ட்லி வந்து 6 o'clock வரைக்கும் டைம் இருக்கும். 6 o'clock நீங்க முன்னாடியே வந்து காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து ரீச் ஆயிடணும். ஓகே, ஹாஸ்டல் நீங்க ஃபர்ஸ்ட் டே வருவீங்களா, வரும்போது உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கிரீன் கார்டுல போட்டோ, ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ஓடி எடுத்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி விசிட்டர்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதுல உங்க கார்டியன் போட்டோஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க பேரண்டோட போட்டோ வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே மஸ்ட். அண்ட் மறந்து வீட்டு வச்சு வந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. பிகாஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் September 9 வந்து ஓபன் பண்றாங்களா காலேஜ், அப்போ நீங்க September 8 வந்து காலையில இருந்து வந்து ஹாஸ்டலுக்கு வர ஆரம்பிச்சிடலாம். அது லஞ்சும் டின்னரும் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தூரத்துல இருக்கவங்க வந்து September 8 வந்து ரீச் ஆயிருங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேச ட்ரை பண்ணுங்க. ஒரே ரூம்மேட்ஸ் மட்டும் இல்ல ஒரே டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் கிட்ட மட்டுமே பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நோட் புக்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இண்டிவிஜுவல் நோட் போட சொல்லுவாங்க. ஸோ அது கூட நீங்க வந்ததுக்கு அப்புறம் டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் அவ்வளோ தேவையில்ல. உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க மேட்ரஸ் அல்லது பெட் அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு வரலாம். பில்லோ எடுத்து வந்துருங்க, பக்கெட் எடுத்துருங்க, மக எடுத்து வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹாஸ்டல் தேவைப்படும். அண்ட் கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தனியா பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மற்ற கேஜெட்ஸ்க்கும் சரி. லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப் தனியா பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதை வந்து டே கேர் மேம்கிட்ட கேட்டு நீங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேப்ல கண்டிப்பா ஷூ போட சொல்லுவாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா ஃபுல்லாவே ஃபார்மல் ஷூவா வாங்கிருங்க. அதுவும் க்ளோஸ்டு ஷூவா வாங்குங்க, சரிங்களா? இப்போ வந்து ஃபேன்சி ஷூவை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லேப் போகும்போது ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால நீங்க லேப் ஷூ வாங்கும்போது ஃபார்மல் ஷூவா வாங்கிருங்க. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இது மாதிரி இன்ஜினியரிங் பத்தின அப்டேட்ஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.